ஆக்சுவலாக இது ஒரு ரன்னர்ஸ் கிட்டயோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் கிட்டயோ போய் சொன்னானா சரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே இதனால தான் ஃபேட் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்த்த விஷயத்தை வச்சு நம்மளை பார்க்குறாங்க, அதனால அவங்களுக்கு புரியுது. இதை பற்றி சுத்தமாக தெரியாதவங்க நம்மளை வந்து கேட்கும் போது என்ன ஆகுது, இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ பாருங்களேன். இப்படி உட்காந்து ஒன்றும் நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போனேன். சரி, அதில் ஒரு சொந்தக்காரர் பார்த்து கேட்குறாப்புல, மாப்பிள்ள என்ன உடம்பு ரொம்ப மோசமாகி போச்சு, நோய் எதுவும் வந்துருச்சாயா அப்படின்னு கேட்குறாப்பா. ஏன் மாமா அப்படி கேட்குறியா, நல்லா தான் மாமா இருக்கேன், ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை மாப்பிள்ள உடம்பு ரொம்ப மெலிஞ்சுக்கிட்டே போறியா, என்னன்னு பாருங்க. அவனு இல்லை மாமா மாரத்தான் ட்ரைனிங் பண்ணிக்கிறீங்க, அதனால உடம்பு போயிடுச்சு, வேற ஒன்று. மாப்பிள்ள நம்ம பார்க்குற வேலைக்கு இதெல்லாம் தேவையாயா அப்படின்னு கேட்டாப்புல. நேரம் ஆகிட்டு நத்தண்டுக்கிட்டு போய் தொலைய மாட்டேன்றான்ட்டு, மாமா ஆட்டம் சொல்லாதியா, தொழில் ரொம்ப நஷ்டமாகி போச்சு, ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் கொடுங்க, நான் கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா வந்துடுவேன், உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னா மூஞ்சியை பார்க்கணும் அப்படி கடகாத்தமாக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவன் அந்த 5 லட்ச ரூபா தரணும்னு சொல்லலை, உதவி பண்ணுறேன்னு சொல்லலடா.